18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி கஷ்டத்திலேயே கழிஞ்சு போயிடுவோன்னு நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டதை பார்த்ததால தான் உன் வாழ்க்கைக்கான புதையலை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். இது ரெண்டில் ஒன்றை தொட்டுட்டதானே? இனி உன் வாழ்க்கை முழுவதும் மிக உயர்வாக சிறப்பாக மேலோங்கியதாக இருக்க போகுது. இப்போது காசு பணம் உனக்கு வசதி வாய்ப்பு வந்த பிறகு உன்கிட்ட இருக்க பணத்துக்காக மனிதர்கள் உன்னை தேடி வந்தாங்கன்னா அந்த மதிப்பும் மரியாதையும் எனக்கு வேணான்னு தூக்கி போடு. ஏன்னா உன்னிடம் இருக்கும் பணத்துக்காக உனக்கு மரியாதை கிடைக்கும்போது அந்த மதிப்பு குப்பைக்கு சமமானதல்லவா? உன் நல்ல குணத்தையும் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட பேச வர்றவங்களுக்கு மட்டுமே நீ இடம் கொடு. மற்ற யாரா இருந்தாலும் அவங்க பொய்யானவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக அவங்கள விலக்கி வச்சிடு. இந்த உலகத்துல இன்பமும் துன்பமும் யாருக்குமே நிரந்தரமாக எப்போதும் அமைஞ்சிடாது. ஒரு கட்டத்துல இன்பம் வந்ததுன்னா அதற்கு பின்பகுதி கட்டத்துல முழுவதுமாக துன்பம் வரும். துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கும் அதற்கப்புறம் நிச்சயமாக இன்பமான வாழ்க்கை வரும். இதுதானே இந்த கருப்பசாமி என்னுடைய கடப்பாடு. என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் நினைக்கிற விஷயங்களை நான் நினைக்கிறபடி தான் செஞ்சு முடிப்பேன். வழி மேலே விழி வச்சு என்னுடைய அருளுக்காக காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறதையெல்லாம் நான் உனக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் என் செல்வமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் அல்லது கவலையில் துக்கத்தில் கோபத்தில் இருக்கும்போதும் யாருக்குமே வாக்கு கொடுக்காத. ஏன்னா ஒருத்தர் மேலே கோபத்தில் இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட நான் உங்களுக்காக அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொன்னாலும் தப்பு. ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷத்தில் இருக்கும்போது உன்னையே நீ மறந்து போய் நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு வாக்கு கொடுத்தாலும் அது அப்புறம் நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் உண்டாக்கிடும். அதனால தான் மகிழ்ச்சியோ துக்கமோ கோபமோ இந்த மாதிரி உன்னையே நீ மறக்கக்கூடிய உணர்ச்சிகளின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் யாருக்கும் எதையும் செய்கிறேன் தர்றேன்னு வாக்கு கொடுக்காதன்னு சொல்கிறேன். உனக்கு வேணுங்கிறது நீ என்கிட்ட கேட்டது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் தருவேனோ மாட்டேனோன்ற அந்த குழப்பமே உனக்கு வேண்டாம். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு செஞ்சு தருவேன்னு முழுசா என்னை நம்பு என் செல்வமே. இப்போ உன் வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் இருக்குது. எல்லாத்துக்குமே பண தேவை இருந்தாலும் பண தட்டுப்பாடின் காரணமாக நீ நினச்சது எதையுமே உன்னால் செஞ்சுக்க முடியலையேன்ற வருத்தமும் உனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும். இப்போதைக்கு வேணும்னா காலமும் நேரமும் சேர்ந்து உனக்கு சூழ்ச்சி செஞ்சு மோசமான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த கருப்பசாமியை நீ தொடர்ந்து வழிபடும்போது நிச்சயமாக உன் பொருளாதாரம் மேம்படும். உன் பொருளாதாரத்தை முன்னேற்றி உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லா வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன் தலைமுறைக்கு மட்டுமல்ல, உன் 7 தலைமுறையுமே பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான நல்லதையெல்லாம் செஞ்சு தர இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன் பேரம்பேத்தின்னு நீ எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கணும்னு யோசிக்காத. எப்போதுமே உன்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யி உதவி செய்யி. தான தர்மமும் உதவியும் தான் நீ 7 தலைமுறைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்ற வழியாக இருக்கும். எப்போதுமே உனக்கான நல்வழியை காட்டதானே இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். ஒரு சிலர் உன்கிட்ட பேசும்போது பழகும்போது நல்லா பேசுவாங்க, வார்த்தைகள் அன்பையே கலந்து தேனா பேசுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவோ மனஸ்தாபமோ கோபமோ வரும்போது ஆத்திரப்பட்டு நிறைய வார்த்தைகளை உன் மனசு காயப்படும்படி பேசிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து நான் தெரியாமல் பேசிட்டேன், வருத்தப்படுறேன், சாரி அது இது சொன்னாலும் நீ எதையுமே கருத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டு தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறவங்களை மட்டும் நீ நம்பவே கூடாது. அவங்க மனசில் இருந்தது தானே இப்போ வெளியே வந்திருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. ஒருத்தவங்க இப்படிதானே முடிவான பிறகு அவர்களை மாற்ற நீ முயற்சி செய்யாதே. ஒருத்தவங்களுடைய உள் மனசில் என்னைக்கு இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத ஏதேனும் ஒரு சமயத்தில் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்திடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு
அப்புறமா அவர்களோட சேர்ந்து நிற்கிறதும் விலகி நிற்கிறதையும் நீ பார்த்துக்கோ. கீழே கொட்டி கிடக்கிறதும் கண்களில் பார்க்கறது எல்லாமே எனக்கு வேணும்னு ஆசைப்படாத. ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு உன் கண்களால் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. நீ நல்லது நினைக்கிறதுல உனக்கு ஒரு கெட்டதும் இருக்கலாம். நீ தேவையில்லை கெட்டது வீணானது நினைக்கிறதுல உனக்கான நல்லதும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ பிறந்ததுல இருந்தே என்கிட்ட நிறைய வேண்டுதல்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீயும் என்கிட்ட வச்சிருக்க. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் ஏதாவது எதிர்பார்ப்பும் வேண்டுதலும் இருந்துக்கிட்டே தானே இருக்கு. என் அன்பு பிள்ளையே, நீ யாரு, எப்படி, உனக்கு என்ன வேணும், எது ஆசைப்படுவ, என்ன உனக்கு பிடிக்கும், என்ன தேவைன்னு எல்லாமே உன்னை பற்றி இந்த கருப்பசாமிக்கு சரியாக தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? உனக்கான எல்லாத்தையும் உயர்வாக நான் அமைச்சு தர்றேன். என்னைக்கு இருந்தாலும் உனக்கான எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குது தானே. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாமல் இருந்தாலே போதும். ஒருத்தர் பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்க கிட்ட போய் ஏன் பொய் சொன்னன்னு கேட்கறது முட்டாள்தனம். ஒருத்தன் பொய் சொல்கிறான், நல்லவங்க போல நடிக்கிறான்னு தெரியும் போது நீ சற்றும் யோசிக்காமல் அவங்கள விட்டு விலகி நின்றுட்டினா அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நடந்து முடிஞ்சதையே யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கக்கூடாது. எதை செய்யணும் எதை முடிக்கணுங்கிறதுல மட்டும் நீ கவனமாக இருந்தாலே உன் வாழ்வில் எல்லாமே சரியாக நடந்துடும். இந்த உலக வாழ்க்கையில் நீ பேசக்கூடிய பழகக்கூடிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வெளியிருந்து விளையாடுவாங்க. நான் உன் மனசுக்குள்ளேருந்தே மறைஞ்சு நின்று விளையாடி உனக்கான நல்லதை தான் செய்வேன். எப்படி இருந்தாலும் நீ நம்பின மனிதர்களே உன்னை ஏமாத்தினாலும் நீ தோத்து போனாலும் இந்த கருப்பசாமி உன்னை தோக்கவும் விட மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சு போய் கூடிய சீக்கிரம் நீ நிம்மதியாக வாழும்படி உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். நீ என்னிடம் கேட்டதை விட ஒரு சிறப்பான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்வமே. பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து பயப்படாமல் தனி தைரியமாக நீ எதிர்கொள்ளும் போது தான் உன்னால் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு பிரச்சனைகள் வரும்போது பயந்து ஒளிஞ்சு வரைய நினச்சினா அங்கேயே நீ தோற்று போய்விடுவாய் அல்லவா. எப்போ ஒருத்தன் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக களத்தில் இறங்குறானோ, தோத்தாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு வேலை செய்கிறானோ அவன் நிச்சயமாக ஜெயிப்பான். உன்னுடைய நாளைய எதிர்காலமும் இன்னைக்கு நீ செய்யக்கூடிய செயல்களில் தான் இருக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இருக்கும்போது உன் லட்சியத்தில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற வெற்றியை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் தங்கமே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் முடிவாக தான் இப்போது வெற்றியை கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். நீயும் நிறைய கஷ்டப்பட்டு சோதனைகளை அனுபவித்து அடக்கமும் பணிவும் கொண்ட அன்பு பிள்ளையாகவே மாறிவிட்டாய் தானே. எப்போவுமே எல்லா மனிதர்களும் பிறந்தவனே நல்ல நிலைமைக்கு வந்துட முடியாது. ஏதோ 100ல் ஒருத்தர் 2 பேர் வேணும்னா பிறக்கும் போதே ரொம்ப ஆடம்பரமாக பிறந்து கடைசி வரைக்கும் ஆடம்பரமாகவே கஷ்டம் இல்லாமல் வாழ்பவர்களாக இருக்கலாம். மற்ற எல்லா மனிதர்களுக்கும் நான் சோதனைகளை கொடுத்த பிறகுதான் அவங்க வாழ்க்கையில் உயர்வையும் மதிப்பையும் மரியாதையும் கொண்டு வருவேன். அப்படிதான் உனக்கான சோதனைகளையும் இத்தனை நாளாக கொடுத்தேன். ஒரு நல்லவன் சாதாரணமாக நல்லவனாக இருப்பது எளிது. ஆனால் சோதனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போதும் அவர் தவறான வழியில் போக நினைக்காம நல்லதை செய்வது தானே அபூர்வம். அப்படிதான் இப்போது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கணுங்கிறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். யாருக்கெல்லாம் நீ நல்லது செஞ்சேன்னு கணக்கில் வச்சுக்க வேண்டாம். நல்லது செஞ்சதை அன்னைக்கே மறந்து போயிடு. ஆனால் எப்போதும் நீ மறவாமல் இருக்க வேண்டியது யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான். எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் கஷ்டத்துக்கோ கண்ணீருக்கோ நீ காரணமாக இருக்கக்கூடாதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தர் ஜெயிக்கும்போது கைத்தட்டுற பல கரங்களை விட ஒருத்தர் தோக்கும்போது கை கொடுக்கக்கூடிய அந்த விரல் தான் உனக்கு தேவை. தேவைக்கு மேலே உனக்கு பொருளையும் திறமைக்கு மேலே உனக்கு புகழையும் கொடுப்பதற்கு இந்த கருப்பசாமி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை அலட்சியமாக தட்டி தூக்கி போடு. இனி வரக்கூடியது எல்லாமே மிக சிறப்பாக பெரியதாக உன் வாழ்வில் வந்து சேரும். யாராவது ஏதாவது உன்னை குறை சொல்கிறாங்கன்றதுக்காக
நீ வருத்தப்பட வேணாம். உனக்கே எது தப்பு தவறு நம்ம செய்கிறோன்னு தோணுதோ அந்த செயலுக்காக நீ வருத்தப்பட்டா போதுமே தவிர, உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்க வேணாம். உன்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் தானே. நீ எப்போது மகிழ்ச்சியாக நிம்மதியாக மனசாட்சிக்கு உண்மையாக உன் வேலைகளை செஞ்சாலே போதும்.